பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 2ஆம் திருமொழியில் 7ஆம் பாசுரம் பார்க்கலாம். இருங்கை மதக்களிறு ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டு ஓடும் பரமந்தன் நெருங்கு பவளமும் நேர்நானும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் கண்ணனோட இடுப்பை வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் யசோதை. அவர் சொல்கிறார், இதை பார்த்துட்டு கண்ணை இப்போ 1 மாத குழந்தை தான், ஆனால் பின்னாடி கம்சனோட குவலியா பீடம்ங்கிற மதம் கொண்ட விசாலமான பெரிய தும்பிக்கையை கொண்ட ஒரு ஆண் யானை இருக்கே, அது எதில் போய் நின்று அதையும் அதுக்கு மேலே இருந்த யானை பாகனையும் கொல்ல போகிறான் இல்லையா கண்ணன் பலராமன் 2 பேரும். கொண்டுட்டு என்ன பண்ண போகிறா, ஒரு நொடியிலே கொண்டுடுவாராம். கொண்டுட்டு அந்த தந்தத்தை 2ஐயும் எடுத்துட்டு ஒன்று தான் வச்சுட்டு அந்த இடுப்பில் வச்சுட்டாராம். இன்னொரு தந்தத்தை பலராமன்கிட்ட கொடுத்துட்டு ஒரே நொடியில் வேகமாக ஓடி போய் கம்சன்கிட்ட போயிட்டானான். அதை பார்த்துட்டு, ஐயோ இந்த இடுப்பில் சொருகின்னு இருக்கிற தந்தத்தை வச்சுட்டு இருக்காரே, வலிக்க போகிறதே அப்படின்னு இப்போவே பொங்கும் பரிவு. பின்னாடி நடக்க போகிறதே இப்போவே பெரியாழ்வாருக்கு தெரியும் இல்லையா, அதை கற்பனை பண்ணிட்டு குழந்தைக்கு வலிக்குமே. அப்படிப்பட்ட இடுப்பை பாருங்கோ. அந்த இடுப்பில் என்ன இருக்கான், அவர் யார், பரமன். இப்போ குட்டி குழந்தை, ஆனால் அவன் பரமன், ரொம்ப மிருதுவான திருமேனி உடைய பரமன். அவரோட இடுப்பில் நெருக்கமான பவளக்கொடி முதல்ல போட்டுருக்கார். அப்புறம் அழகான அரைஞான் கயிறு, அதுக்கப்புறம் முத்தாலான கொடி, இதெல்லாம் அந்த இடுப்பில் அணிஞ்சிட்டுருக்கார். அந்த அழகிய இடுப்பை பார்க்க ஒளிமிக்க நெற்றி உடைய ஆய்ச்சிமார்களே வாருங்கோ, வந்து பாருங்கோ இந்த இடுப்பை அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை கூப்பிடுறார்.